அற்புதமான தியானம் கொடுத்த பிரம்மரிஷி பத்ரிஜிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மகாவதா டிவிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பழனியப்பன் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. நேத்து புத்தரோட ஷார்ட்டா பேசணும் இல்லைங்களா? அதோட அடுத்த நிலை புத்தர் என்னென்ன சொல்லியிருக்காரு, இதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காரு, நம்ம என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். நேத்து சொன்ன ஒரு விஷயங்களை ஷார்ட்டா நம்ம பார்த்துக்கலாம் என்ன அப்படின்றது. ஆஹ் புத்தர் புத்தர் வந்துட்டு சின்ன குழந்தையா இருக்கும்போது அவங்க அப்பா அம்மாவுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு அதிதி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அவங்க வீட்லயே வச்சிருந்தாங்க. ஒரு அழகான லைஃபை கொடுத்துட்டு இருந்தாங்க, வீட்லயே இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க ஒரு தேரோட்டி மூலியமா திடீர்னு அவங்க வெளியே முதியம் ஏன் எல்லாம் வயசாகுறாங்க, ஏன் இறப்பு நடக்குது, ஏன் எல்லாம் முதுமை அடைகிறாங்க, ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்றது தெரிஞ்சு சன்னியாசி கிட்ட போறாங்க. சன்னியாசி கிட்ட ப்ராப்பரான பதில் அவங்க கிடைச்ச பதில் திருப்தி அடையல. அதனால அவங்க சொன்ன 2 பேர்கிட்ட தேடி போறாங்க. அங்க போய் நிறைய ஆசனாஸ், பிராணாயாமம் அதெல்லாம் நிறைய கத்துக்கிறாங்க. எல்லாம் கத்துக்கிட்டதுக்கு அப்புறமும் அவங்களுக்கு அதுல இருந்து அவங்களுக்கு அவருக்குரிய பதில் அவங்களுக்கு கிடைக்கல. அதனால அவங்களே யோசனை பண்றாங்க, உபவாசம் இருக்கலாமா அப்படின்னு. உபவாசம் இருக்கிறாங்க. உபவாசம் இருக்கும்போது உடல் மெலிந்த நிலையில இருக்காங்க. அப்ப சுஜாதா அப்படின்றவங்க நீங்க இப்படியே இருந்தா எப்படி நீங்க பாத்துப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாயாசம் கொடுக்குறாங்க. பாயாசம் கொடுத்தவொடனே அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருச்சு. தெளிவு கிடைச்ச உடனே அப்படியே அமைதியா உட்கார்றாங்க, சுவாசத்தை கவனிக்கிறாங்க. அவங்களுக்கு அப்படியே ஒரு எண்ணம் வருது, சின்ன குழந்தையா இருக்கும்போது நம்ம சந்தோஷமா இருந்தோம் இல்லையா, ஏன் இப்ப மட்டும் அந்த சந்தோஷம் நம்ம கிட்ட இல்ல அப்படின்றத யோசனை பண்றாங்க. யோசனை பண்ணிட்டு அமைதியா உட்கார்றாங்க. அமைதியா உட்காரும் போது அவங்க கண்களை மூடிக்கிட்டு இயற்கையான சுவாசத்தை கவனிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு உண்மை தெரிய வருது. நம்ம குழந்தையா இருக்கும்போது உண்மை தெரிய வருது. எப்படி உட்கார்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2.5 மணி நேரம் ஒரு ஜாமம், இன்னும் 2.5 மணி நேரம், அப்படியே இன்னும் 2 மணி நேரம், 3 ஜாமம் தொடர்ந்து உட்காந்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஜாமத்துல பாத்தீங்கன்னா, நான் ஒரு ஆணா இருந்தேன், நான் ஒரு பெண்ணா இருந்தேன் அப்படின்ற ஒரு பாஸ்ட் லைஃப் தெரியுது அவங்களுக்கு. அந்த செகண்டோட இதுல அவங்களுக்கு நான் என்னென்ன செயல்கள் செஞ்சேன், நான் எந்த மாதிரிலாம் நான் இருந்தேன், எப்படி இருந்தேன் அப்படின்றத அவங்களுக்கு 2ஆம் ஜாமத்துல அவங்களுக்கு தெரிய வருது. அவங்களுக்கு நான் எந்த மாதிரி இருந்தேன் அப்படின்றத அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஆஹ் அடுத்தது அடுத்த நிலையில தான் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உண்மை தெரிய வருது, நம்ம எதுக்காக வந்திருக்கோம் என்ன அப்படின்றது அவருக்கு தெரிய வந்தது. ஸோ அந்த 3 ஜாமத்திலேயே அவங்களோட உண்மை அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுல இருந்து அந்த 3 ஜாமத்துல அப்பதான் அவங்களுக்கு தெரியுது, ஸோ குழந்தையே இருக்கும்போது இருந்தாவே, நம்மளுக்கு குழந்தை மாதிரி இருந்தாவே நம்ம சொர்க்கத்தை அடையலாம், இப்ப இருக்கிற வாழ்க்கையே நம்மளுக்கு ஆனந்தமா இருக்கும் அப்படின்றது அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. தெரிஞ்ச உடனே அது எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவருக்கு 2 பேர்கிட்ட அவங்களுக்கு 2 பேர் குருட்ட போய் தேடி போனாங்க இல்லையா, அவங்களுக்கு யோசனை பண்றாரு எங்க இருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு 3ஆம் கண் தெரியுது. ஆனா அவங்க 2 பேருமே உயிரோட இல்ல. அடுத்தது இவங்க கூட ஆசனாஸ், பிராணாயாமம், அந்த மாதிரி உபவாசம் எல்லாம் இருந்த ஒரு 5 பேர் தெரியுறாங்க. அவங்க இவங்களை விட்டுட்டு போயிடுறாங்க. அவங்கள கண்டுபிடிச்சு அவங்களுக்கு போய் இந்த தியானத்தை சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் மாஸ்டர்ஸ். ஸோ மெயினா புத்தரோட டீச்சிங்ஸ் அடுத்த நிலை என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பத்ரிஜி என்ன சொல்லியிருக்காரோ, புத்தர் சொன்னதை நம்ம பத்ரிஜி சொல்லியிருக்காரு. நம்மளோட ஆன்மாவிற்கு நாமளே கதி. அவரவர்களுக்கு அவரவர்களே எல்லாமே அவங்கதான். இப்ப அப்போ தீபோ பவ அப்படின்னு சொல்லுவாரு இல்லையா பத்ரிஜி, அதேதான். அது புத்தரோட தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு நம்மளுக்கு. சோ அவர் புத்தர் சொன்ன விஷயங்கள் ஒண்ணுன்னா நம்ம இப்ப என்னன்னு பார்க்கலாம். சோ புத்தர் என்ன சொல்லி கொடுத்திருக்காரு அப்படின்னா, நம்மளுக்கு மெயினா அவர் தியான பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்சார். எல்லாருக்கும் இது தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு 5 சீடர்கள், அதான் அவங்க 5 பேர் வந்தாங்க இல்லையா, அவங்க 5 பேரும் இவரும் சேர்ந்துட்டு 6 பேரா போய் எல்லாருக்குமே தியான பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்சாங்க. அந்த தியான பிரச்சாரம்ல அவங்க சொன்னது என்னன்னா, நிறைய விஷயங்கள் சொல்லும்போது ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் கர்ம சித்தாந்தம். நம்ம கர்ம சித்தாந்தம் எப்படி ஃபாலோ பண்ணோம்னு சொன்னாங்க. அப்புறம் புனர்ஜென்ம சித்தாந்தம், நம்ம நம்ம பாஸ்ட் லைஃப்ல இருந்து கண்டினியூவா தான் இங்க வந்துட்டு இருக்கோம் அப்படின்ற விஷயத்த அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ
சீடர்களுக்குன்னு இதெல்லாம் காமனா தியான பிரச்சாரம் செய்யறப்ப இப்படி இருக்கணும். ஆனா சீடர்களுக்குன்னு தனியா இன்னும் அடுத்த விஷயங்கள் இன்னும் என்ன டீப்பா தெரியணும் அப்படின்றத அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா, இன்னும் நிறைய விஷயங்கள் இன்னும் டீப்பா ஒண்ணுன்னா எப்படி எப்படிலாம் செய்யணும் அப்படின்ட்டு சொல்லி கொடுக்குறாங்க. அது அவங்களுக்கு தனியா கிரந்தகம், அவங்களுக்கு தனியா ஒரு இது வச்சுட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ காமனா எல்லாத்துக்குமே சொல்லி கொடுக்கறது என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே பரிபூர்ண சர்வாத்மா. நம்ம எல்லாருமே ஆத்மா தான். புத்தர் மெயினா என்ன சொல்வாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஆன்மான்ற விஷயமே சொல்ல மாட்டாங்க. நம்ம எப்படி இருக்கணும்ன்றத மட்டும் தான் சொல்லுவாங்க. உடலுக்கு கண்டிப்பா ஆன்மா சொல்ல மாட்டாங்க. நம்மளோட ஆன்மான்றது நம்ம உடல் கிடையாது அப்படின்றது ரொம்ப கிளியரா எல்லாருக்குமே புரிய வச்சாங்க. ஸோ அடுத்தது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆஹ் அவர் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் காயத்ரி ஜெபம் மந்திரம் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. அது எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. காயத்ரி ஜெபம் மந்திரம் தேவையில்லை நம்மளுக்கு. ஜெபம் சொன்னா நம்ம சூரியனை பத்தி நினைக்கிறோம், சந்திரன் அதெல்லாம் சாமி கும்பிடுறோம், அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது, தேவையே இல்லை. எல்லாமே விட்டுட்டாங்க. அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்ன, அபிதரத்தே கல்யாணே அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படின்னா நீ நற்செயல் செய்ய முன்னாடி வரணும். மங்களகரமான மங்களகரமான காரியங்கள் செய்ய முன் வர வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஒவ்வொரு விஷயமே நான் சும்மா இருக்கேன் அப்படிலாம் இல்லாம, நான் என்ன செயல் செய்யறோம் அப்படின்றத பார்க்காம நம்ம நற்செயல் செய்யணும். நம்ம செயல்களை கவனிச்சு நம்ம நற்செயல் செய்யணும். நற்செயல் செய்ய நம்ம முன்னாடி வரணும் அப்படின்றது அவங்க சொன்னாங்க. அதுல முக்கியமா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3 விஷயங்கள் சொல்றாங்க. சரீர ஆரோக்கியம் தான் நம்மளோட முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்னா சரீர ஆரோக்கியம். அது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். சரீர ஆரோக்கியமே பரம லாபம். நம்ம சரீரம் இருந்தா தானே நம்மளால எல்லா வேலையும் செய்ய முடியும். நம்மளால எல்லாமே பண்ண முடியும். சோ நம்மளுக்கு பாத்தீங்க அப்படின்னா சரீர லாபம் ரொம்ப முக்கியம். அதை நம்ம கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம நம்ம சரீரத்து மேல நம்ம கவனிக்கணும். மன திருப்தி பரம தனம். சோ நம்மளுக்கு தனம் ரொம்ப தனம். நம்ம முக்கியமான தனம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம திருப்தியா இருக்கணும். மனசு ரொம்ப திருப்தியா இருக்கணும். ஆனா இப்ப நிறைய பேருக்கு எத்தனை பிரச்சனைகள் இருக்கு, எத்தனை ப்ராப்ளம்ஸ் வருது. யாராச்சும் எவ்வளவு திருப்தியா இருக்க முடியுதா? நல்லா இருக்கீங்களா? இல்லப்பா எனக்கு அந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு சொல்றாங்க இல்லையா. நம்மளுக்கே தெரியும் இல்லையா. சோ நம்மளோட பெரிய பரம தனம் என்னன்னா மன திருப்தி. அது நம்மளுக்கு ரொம்ப அவசியம். அடுத்தது பரம சுகம். பரம சுகம் என்னன்னா துக்கமற்ற நிலை. எத்தனை துக்கங்கள், எத்தனை பிரச்சனைகள், எல்லாருக்குமே என்னென்ன துக்கங்கள்லாம் வந்துகிட்டே இருக்கு பாத்தீங்களா. சோ அதற்கெல்லாம் முக்கியமான காரணம் என்னங்க? அவங்களுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, துக்கமற்ற துக்கத்திலேயே இருக்காங்க. அதனாலதான் அவங்களுக்கு சுகமே இல்லை. சோ 3 முக்கியமான விஷயம் என்னன்னா, பரமலாபம், பரமதனம், பரம சுகம். இது 3மே நம்மளுக்கு வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரம லாபத்திற்கு நம்ம ஆரோக்கியமா இருக்கணும். நம்மளுக்கு தனம் வேணும் அப்படின்னா மன திருப்தியோடு இருக்கிறது தான் பரம தனம். பரம சுகம் அப்படின்றது துக்கமற்ற நிலை. நம்ம எந்த ஒரு துக்கம் இல்லாத நிலை பாத்தீங்கன்னா அதுதான் பரம சுகம். சோ இதுக்கு எல்லாமே எப்படிங்க கிடைக்கும்? தியானம். இது எல்லாமே நம்ம கிடைக்கிற ஒரே ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா தியானம். தியானம் செஞ்சாவே நம்மளுக்கு ஆரோக்கியம் கிடைச்சிரும், மன திருப்தி கிடைச்சிரும், துக்கம் இருக்காது. இது எல்லாமே தியானம். சோ இதுதான் அடிப்படையா வச்சுட்டு புத்தர் எல்லாருக்குமே சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சார். அந்த தியானம் இந்த போதனை எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா. அந்த போதனை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன செய்வார்னா தியானம். பத்ரிஜி சொல்லுவார் இல்லையா, 5 நிமிஷமாவது தியானம் செஞ்சுட்டு தான் அவங்க எந்த ஒரு டீச்சிங்ஸ் கொடுக்கறதுனால ரொம்ப கஷ்டம், ரொம்ப சுருக்கமான டைம் இருக்கு அப்படின்னா அட்லீஸ்ட் கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் ஆச்சு நம்ம தியானம் செய்யணும். அந்த தியானம் செஞ்சா மட்டுமே பாத்தீங்கன்னா போதனை அப்புறம் கொடுப்பாரு. ஏன்னா தியானம் செய்யும் போது நம்ம மனசு அமைதியாகும். அப்ப போதனை கொடுத்தா மட்டுமே அவங்களுக்கு அது போய் ரீச் ஆகும். சோ நான் இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த தியானம்ன்ற விஷயமே கொடுக்காம அவங்க பாட்டுக்கு வருவாங்க, ஸ்பீச் கொடுப்பாங்க. எப்பயுமே அப்படிதான் ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்ப வரைக்குமே தியானம்ன்ற விஷயமே புத்தருக்கு முன்னாடி யாருமே அதை கொண்டு வரவே இல்லை. எல்லாருமே பிரச்சாரம் மட்டும்தான் செய்ய ஆரம்பிச்சாங்க. நீ சாமி கும்பிடு, நீ நீ உனக்கு காப்பாத்த ஒருத்தவங்க வருவாங்க, அவங்க கிட்ட போய் நீ 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 அவங்க கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்மளோட புத்தர் சொன்னதை பத்ரிஜி சொல்லுவாங்க. நீ உனக்கு நீயே சிருஷ்டிகர்த்தா.
உனக்கு நீயே பி பி அ லைட் டு யுவர் செல்ஃப். அப்போ தீபோ பவ. உனக்கு நீயே தான் எல்லாமே காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ புத்தரோட தான் பத்ரிஜி சொல்லியிருக்காரு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் அந்த போதனை செய்யறதுக்கு என்ன சொல்வாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தியானம் செய்யணும். எல்லாத்தையும் புதுசா வர்றவங்க எல்லாத்துக்குமே தியானத்துல உட்கார வச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன போதனையா இருந்தாலும் கொடுப்பாங்க. சும்மா போதனை பண்ணவே மாட்டாரு. ஸோ தியானம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து அவங்களுக்கு போதனையே கொடுப்பாங்க. அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எப்பவுமே நம்ம விழிப்புணர்வோட இருக்கணும். நம்ம ஒரு செகண்ட் கூட நம்ம வந்து நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரியே இருக்காது. ஒவ்வொரு நிமிஷமுமே ஒவ்வொரு நொடியுமே நம்ம வந்து விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். அதுல வந்து அதுக்கு என்ன சொன்னா, அப்பமத்தோ அமத பதம் ஏமாத்தி மச்சு நோபம் அப்படின்றத சொல்லுவாங்க. சோ நம்ம எப்பயுமே வந்து விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். அப்புறமத்தே மருத்துவம் பிரம்மமத்தே மிருத்யுஞ்சயோட சமம். சோ நம்ம விழிப்புணர்வோடு இருக்கணும். எப்பயுமே நம்ம விழிப்புணர்வோடே தான் இருக்கணும். விழிப்புணர்வு இல்லாம இருக்கவே கூடாது நம்ம வந்து. அதுல எப்படி விழிப்புணர்வோடு இருக்கணும், எங்கெல்லாம் விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்னா, எல்லா சமயமே நம்ம விழிப்புணர்வோட இருக்கணும். ஒவ்வொரு நொடியுமே. இப்ப நான் பேசிட்டு இருக்கேன். நான் விழிப்புணர்வோட பேசணும். நான் என்ன பேசிட்டு இருக்கேன். இந்த மாரி பேசும்போது நம்மளுக்கு விழிப்பு நிலை இருக்கும். ஆனா சம்டைம்ஸ் நம்ம ஃபேமிலில இருக்கும்போது எப்படி இருக்கும்? இல்ல அதுவும் முக்கியமா இப்ப ஃபேமிலின்னு அப்படின்னா ஹஸ்பண்ட்ஸ், குழந்தைங்க அந்த மாரி சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து எ சடனா ஒரு வார்த்தைய விட்டுருவோம். சாரி அப்படின்னு சொல்லிடுவோம். ஏன்? விழிப்பு நிலை இல்ல நம்மளுக்கு. அதனால தான் அந்த விழிப்பு நிலையினால நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையற்ற வார்த்தைகள்ல பேசிடுவோம். ஆ அந்த தேவையற்ற வார்த்தைகள் வந்து அதோட விளைவு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, பிரச்சனைகள கொண்டு போய் குடுக்கும். இல்ல அது நம்மளுக்கு தீர்வ குடுக்காது. அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து விழிப்பு இல்லாத நிலையினால தான் நெறைய பிரச்சனைகள் வருது. அதனால நம்ம ஒவ்வொரு நொடியும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். நம்மளோட ஒவ்வொரு சொல்லும் விழிப்புணர்வோடு இருக்கணும். நான் என்ன சொல்றேன்? நான் எப்படி பேசுறேன்? யார்ட்ட பேசுறேன்? நான் பேசுற வார்த்தைகள் கரெக்ட்டா இருக்கா? ஒவ்வொரு நிமிடமும் நம்ம விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். அ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலயுமே நம்ம விழிப்புணர்வோட இருக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பாடு சாப்பிடும்போது, உணவு சாப்பிடும்போதும் நம்ம வந்து விழிப்பு நிலையோட இருக்கணும். நெறைய பேர் வந்து என்ன சாப்பிடுவாங்கன்னா, அவங்க பாட்டுக்கு சாப்பிடுவாங்க. இப்ப யாராச்சும் சும்மா சாப்பிடுறாங்களா பாருங்களேன். மொபைல் ஃபோன் இல்லாம சாப்பிடுறதே கிடையாது. ஃபோன வச்சுக்கிறாங்க, தட்டையில வச்சுக்கிறாங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்க என்ன சாப்பிடுறோம்? வயிறு நெறைய சாப்பிடுறோமா? தேவையானத சாப்பிடுறோமா? புடிச்சு சாப்பிடுறோமா? எதுவுமே தெரியறதே இல்ல. குடுக்குறாங்க, சாப்பிடுறாங்க. அதனால என்ன ஆகுது? விழிப்பு நிலை இல்லாத ஆ விழிப்பு நிலை இல்லாத நம்ம உணவு சாப்பிடுறதுனால என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, நெறைய சாப்பிடுறாங்க. தேவையில்லாத சாப்பிடுறாங்க. பசி எடுத்து நான் சாப்பிடுறேனா? அப்படின்றது கூட அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. அதனால தான் இப்ப நெறைய பிரச்சனைகள் வருது பார்த்தீங்களா? குண்டாகிறது, உடற்பயிற்சி செய்றது இல்ல. உடற்பயிற்சி செய்றது அதுவும் ஒரு காரணம். என்ன அளவில்லாம சாப்பிடுறது. தேவையில்லாத சாப்பிடுறது. நெறைய பேருக்கு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இந்த உணவு வந்து நம்ம உடம்புக்கு வந்து தேவை இல்ல அப்படின்றது நம்மளுக்கு நெறைய உணவுகள் தெரியும். அவங்கவங்களுக்கே தெரியும். நான் எதுவுமே சொல்லவும் தேவையே இல்ல. சோ அந்த தேவையில்லாத உணவு தெரிஞ்சே நம்ம சாப்பிடுவோம். அந்த அப்புறம் விழிப்பு நிலை இல்லாதனால என்ன செய்வோம் அப்படின்னா, பசிக்கவே பசிக்காது. சாப்ட்டுருவோம். பழகிருச்சு. ஸ்நாக்ஸ் சாப்ட்டு பழகிருச்சு. 12 மணி ஆனா ஒரு டீ குடிச்சிரணும். ஒரு ஸ்நாக்ஸ் சாப்ட்டுறணும். ஒரு போண்டா பஜ்ஜி, டீ. அந்த ரெகுலரா அந்த ரொட்டீன்ல இருக்கிறவங்களுக்கு, பசி இல்லன்னா கூட போய் சாப்ட்டுருவாங்க. எதனால இதெல்லாம் நடக்குது? எதனால நடக்குது? விழிப்பு நிலையே இல்ல. நம்ம பேசுறதுல விழிப்பு நிலை இல்ல. நம்ம செயல்கள்ல விழிப்பு நிலை இல்ல. நம்ம சாப்பிடுறதுல விழிப்பு நிலை இல்ல. இதனால என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆ விழிப்பு நிலையே இல்ல. அப்புறம் தூக்கம். நம்மளுக்கு முன்னாடி எல்லாம் நல்லாவே தெரியும். நம்ம கரெக்ட் டைம்க்கு முன்னாடி இந்த ஃபோன் இல்லாத காலத்த யோசனை பண்ணி பாருங்களேன். நார்மலா ஒரு லைஃப் ரொட்டீன் இருக்கும். வேலைக்கு போயிட்டு வருவாங்க, சாப்பிடுவாங்க, ஃபேமிலியோட இருப்பாங்க, தூங்கிருவாங்க. அப்ப மக்கள் பாருங்களேன், ஆரோக்கியமா இருந்தாங்க. அவங்களுக்கு எதனா பிரச்சனை வந்ததா? உடல்நிலையில பிரச்சனை வந்ததா? இப்ப அந்த தூக்கத்திலேயே விழிப்பு நிலையில. நம்மளுக்கு நல்ல தூக்கம் வரும். ஆனா ஃபோன் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நம்மளுக்கு. நம்மளால தூங்கிட்டே தூக்கம் வரும்ன்றது தெரியும்.
பார்ப்பாங்க. அப்புறம் அதுவும் பழகிருச்சு. அந்த தூக்கம் கெடுறதுனால வந்து பாத்தீங்கன்னா, அதுவும் நெறைய பிரச்சனைகள கொண்டு வருது. ஆழ்ந்த தூக்கம் இருக்கிறதில்ல, நிம்மதியான தூக்கம் இருக்கிறதில்ல. அவங்களுக்கே முழிப்பு வந்துகிட்டே இருக்கும். நெறைய பேருக்கு நல்லாவே தெரியும். இப்ப யூஸ் பண்றவங்க எல்லாத்துக்குமே அந்த பிரச்சனைகள் நெறைய பேருக்கு வந்துட்டு இருக்கு. ஏன்? நம்மளுக்கு நல்லா தெரியும் தூக்கம் வருதுன்றது. சோ அந்த இடத்துல விழிப்பு நிலை இல்ல. தூங்கும்போது நமக்கு காலையில எந்திரிக்கணுன்ற விழிப்பு நிலை இல்ல. பிளான் பண்ணி தூக்கம் இல்ல. சோ அந்த தூக்கத்தினால இந்த விழிப்புணர்வு ஒரு பெரிய விஷயம் தான். ஆனா அந்த ஒரு விஷயம் இல்லாதனால வந்து பாத்தீங்கன்னா, எல்லாத்துலயுமே பிரச்சனை வருது. நம்ம லைஃப்ல ஒவ்வொரு விஷயத்திலயும் நம்மளுக்கு பிரச்சனை வருது. அந்த அடிப்படையான அந்த 3 விஷயங்கள், நான் சொன்ன அந்த 3 விஷயங்கள். அந்த நம்ம பேசுற வார்த்தைகள்ல விழிப்பு நிலையில என்ன பேசணுன்றது தெரியுதுல்ல. அதனால நெறைய பிரச்சனைகள் வருது. உணவுல விழிப்பு நிலை இல்ல. தூக்கத்துல விழிப்பு நிலை. இந்த பேசிக்கான அந்த அடிப்படையான விஷயங்கள்ல வந்து பிரச்சனை வர்றதுனால தான் நம்ம லைஃப்ல நெறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இருக்கு. நெறைய பிரச்சனைகள் எல்லாருமே வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்ம எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா, விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். நம்ம ஒவ்வொரு செயல்லயும் நம்ம விழிப்புணர்வோடு நம்ம இருக்கணும். நம்மளோட எண்ணம், சொல், செயல் எல்லாத்துலயுமே நம்ம வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும் வேணும். புத்தர் சொன்ன அந்த முக்கியமான ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, அப்ரமத்தே. சோ விழிப்புணர்வோடு நம்ம இருக்கணும். ஒவ்வொரு இடத்துலயும் விழிப்புணர்வோடு இருக்கணும். அந்த விழிப்பு நிலை இருக்கும்போது இன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, விழிப்பு நிலையோட நான் அந்த விழிப்பு நிலையோட இருந்தா மட்டும் தான் வந்துட்டு நம்ம செயல்கள் வந்து கரெக்ட்டா இருக்கும். இன்னொன்னு முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, புத்தர் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, இதுதான் பத்ரிஜியும் சொல்லியிருக்காரு. நம்மளை நம்மளே தான் வழிநடத்திக் கொள்ள வேண்டும். நம்மளுக்கு நம்மளே தான் வழிநடத்திக் கொள்ளணும். வழிநடத்தும்போது என்ன செய்யணும்? நம்மளுக்கு நம்மளே ஆராய்ச்சி செய்யணும். அதுவும் அடுத்தது. உன்னை நீயே வழிநடத்த வேண்டும். உன்னை நீயே பரிசீலித்துக் கொள்ள வேண்டும். சோ, நம்ம வந்து நம்மளே தான் வந்து நம்மள வழிநடத்தணும். நம்ம வந்துட்டு. நம்மளே தான் வழிநடத்தணும். நம்மள நம்மளே தான் நம்ம பார்த்துக்கணும். நான் தான். யாரும் எனக்கு காரணம் இல்ல. யாருமே எனக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க. நானே தான் என்ன வழி நடத்திக்கொள்ளணும். நானே தான் என்ன ஆராய்ச்சி செய்யணும். அப்பப்ப நம்மள ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் மாஸ்டர்ஸ் நம்ம வந்து. நம்ம வந்து என்ன சொ என் இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன்? கண்டிப்பா கட்டாயம் ஒவ்வொருத்தருமே டெய்லி நம்ம பெட்டுக்கு போறப்ப கட்டாயம் நம்ம பரிசீலனை செய்ய வேண்டும். நான் இன்னைக்கு என்ன செயல் செஞ்சேன்? நான் இன்னைக்கு நினைச்சத நான் செஞ்சுட்டேனா? நான் சரியான விஷயம் நடந்துக்கிட்டேனா? நான் யார்ட்டயாச்சும் பேசும்போது நான் வந்து எனக்கு எதனா சண்டைகள் வந்ததா? அவங்களோட பேசும்போது எனக்கு எதனா பிரச்சனை வந்ததா? இல்ல நான் சரியான வார்த்தைகள் பேசினேனா? நான் நெகட்டிவ் வேர்ட்ஸ் பேசினேனா? நான் தேவையில்லாத வார்த்தைகள்ல பேசினேனா? நான் எப்படி நடந்துக்கிட்டேன்? கட்டாயம் நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம பரிசீலனை செஞ்சே ஆக வேணும். பரிசீலனை செஞ்சுக்கிட்டு நம்ம என்ன தவறுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம சரி செய்யணும். இது எல்லாம் செய்யறதுக்கு நம்மளுக்கு உதவியா இருக்கிறது நம்மளோட தியானம் மட்டுமே. நம்மளோட தியானம் மட்டுமே நம்மளுக்கு உதவி செய்யும். வேற எதுவுமே நம்மளுக்கு உதவி செய்யவே செய்யாது. சோ, உன்னை நீயே வழிநடத்திக் கொள்ள வேண்டும். உன்னை நீயே பரிசீலித்துக் கொள்ள வேண்டும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுதான் புத்தர் சொன்னாரு. இதுதான் பத்ரிஜியும் நம்மளுக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க நம்மளுக்கு. சோ, நம்மளோட ஆன்மாவிற்கு நாமளே கதி. சோ, நம்மளுக்கு நானே தான். நம்மளுக்கு வந்து தலைவன்ல யாருமே கிடையாது. அது அப் இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க? இந்த குருமார்கள்லாம் என்ன செஞ்சாங்க? நான் தான் தலைவன். நான் சொல்றத நீ கேட்கணும். நான் என்ன சொல்றேனோ அதான் நீ ஃபாலோ பண்ணணும். அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. சோ, அதனால வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு பத்ரிஜி சொன்னது, நம்ம சுவாசமே நம்மளுக்கு குரு. இல்லைங்களா? சோ, அதுதான். சோ, நம்ம வந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து நம்மளே தான் நம்மள பாத்துக்கணும். விழிப்பு நிலையோடு இருக்கணும். நம்மளுக்கு தலைவன் அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஒரு சங்கீதத்துக்கு வந்து பயிற்சி செய்யணும் இல்லையா? பயிற்சி செஞ்சாதான் அந்த ஸ்ருதி வரும், தாளம் வரும், பாட்டு வரும். எல்லாமே வந்து அதெல்லாம் இருந்தாதான் சங்கீதம் வரும். அதுக்கு வந்து பயிற்சி செய்யணும். அதே போலதான் நம்மளுக்கு வந்து நம்ம ஸ்ருதியோட நம்ம சேரணும் அப்படின்னா நம்ம தியானம் செய்யணும். கட்டாயம் நம்ம தியானம் செய்யணும். தியானம் செஞ்சா மட்டும்தான் நம்ம ஆன்மாவோட ஸ்ருதி லயத்துக்கூட நம்ம அதோட சேர முடியும். இல்லைன்னா நம்ம சேரவே முடியவே முடியாது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா புத்தரோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சொல்லுவாங்க நம்மளுக்கு நம்ம புத்தர்னாவே கேட்போம் இல்லைங்களா? புத்தம் சரணம் கச்சாமி.
சங்கம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. புத்தர்னு சொன்னாவே இந்த 3 விஷயங்கள் தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் இல்லைங்களா. சோ என்ன புத்தர் சொன்னது, அந்த இடத்துல புத்தர் நம்மளுக்கு என்ன சொன்னார் அதை பத்தி சொன்ன நம்ம புத்தர் சரணம் கச்சாமின்னா புத்தர் நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காருங்க. இப்பதான் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, புத்தர் சொன்ன விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும், ஆராயணும், என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அவங்கள சொன்ன போதனைகளோட நம்ம நம்மளை பார்த்துக்கணும், நம்ம போதனைகள்ல இருக்கணும், நம்ம புத்தரோட சேரணும். புத்தம் சரணம் கச்சாமி அப்படின்னா புத்தரோட அந்த அந்த குரூப்போட நம்ம சேர்ந்துக்கணும். ஓகேங்களா. எப்படின்னா அது எப்படி நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகும்னு பாத்தீங்கன்னா, இப்ப கிரிக்கெட் ஆடுறவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க, கிரிக்கெட் ஆடுறவங்க எல்லாம் கிரிக்கெட் எல்லாம் ஒரு குரூப்பா சேர்ந்துருவாங்க. குரூப்பா சேரும்போது தான் அவங்களோட சேர்ந்துதான் இப்ப நல்லா விளையாடுவாங்க இல்லையா, அவங்களோட சேரும் போதுதான் அவங்க எந்த டெக்னிக்ஸ் யூஸ் பண்றாங்க, என்ன மாதிரி பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு புதுசா வர்றவங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த டீமோட இருந்தா தானே நம்மள அதை கத்துக்க முடியும். இப்ப அதே மாதிரிதான் சங்கீதம் பாடுறவங்கலாம் ஒரு குரூப்பா இருப்பாங்க. சங்கீதம் நல்லா பாடுறவங்கள பார்த்து கீழே இருக்கிறவங்க, அப்போ அவங்க எவ்வளவு நல்லா பாடுறாங்க இல்லையா, அவங்க எப்படி பாடுறாங்க, ஓ அவங்க கிட்ட போய் கேட்பாங்க, எப்படி நீங்க இவ்வளவு நல்லா பாடுறீங்க, நான் ஒரு 8 மணி நேரம் சாதகம் செய்வேங்க, ஒரு 4 மணி நேரம் சாதகம் செய்வேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அவங்கள பார்த்துட்டு இவங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. சோ நான் அடுத்தது புத்தரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும், அந்த போதனைகள் இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும், புத்தர் குரூப்போட இருக்கணும். அதுதான் புத்தம் சரணம் கச்சாமி, அந்த குரூப்போட நம்ம இருக்கணும். அப்பதான் புத்தர் சொன்ன போதனைகள்ல அவங்க சொன்ன ஒவ்வொரு விஷயத்த நம்மளால ஃபாலோ பண்ண முடியும் நம்மளுக்கு. சோ அந்த குரூப்போட நம்ம இருக்கணும். அப்பதான் நம்ம அந்த குரூப்போட இருக்கும்போது மட்டும்தான் நம்மளால அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நம்ம அந்த அந்த குரூப்போட இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விழிப்பு நிலையோட இருப்போம். புத்தர் இந்த புத்தர் சொன்ன ஒவ்வொரு விஷயம் என்னன்னு கவனிக்கிறது. அப்பதான் நம்ம எல்லாமே கவனிக்க இருப்போம். புத்தர் அத்தனை போதனைகள், ரொம்ப அடிப்படையான போதனைகள் என்ன சொன்னாரு, விழிப்பு நிலையோடு இருக்கணும். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நம்ம விழிப்பு நிலையோடு இருக்கணும். நீ என்ன பேசணும், எப்படி இருக்கணும், எப்படி சாப்பிடணும், எப்படி தூங்கணும், உன் வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும், எல்லா இடத்துலயுமே விழிப்பு நிலையோட இருக்கணும். நம்ம ஒவ்வொரு இடத்துலயுமே விழிப்பு நிலையோட இருக்கணும். அது எப்படி நம்மளுக்கு கிடைக்கும், அந்த குரூப்போட இருக்கணும். புத்தம் சரணம் கச்சாமின்னு அந்த புத்த குரூப்போட இருந்தா மட்டுமே, அந்த போதனைகள் கேட்டுக்கிட்டே இருந்தா மட்டுமே தான் நம்மளால இருக்க முடியும். அந்த விழிப்பு நிலைக்கு நம்மள எப்படி கிடைக்கும், உடனே நம்ம விழிப்பு நிலை நம்ம வந்துருவோமா, சொன்னவனே டக்குன்னு இல்ல இல்ல புத்தர் சொல்லிட்டார், பத்ரிஜி சொல்லிட்டார் அப்படின்னு நம்ம விழிப்பு நிலை வந்துருவோமா, வராது. ஏன்னா இத்தனை நாட்களா நம்ம எப்படி பழகிருக்கோம், நம்மளோட எண்ணங்கள் எப்படி இருக்கு, நம்மளோட சொல்கள் எப்படி இருக்கு, செயல்கள் எப்படி இருக்கு, அதுக்கெல்லாம் விழிப்பு நிலையே இல்லை இல்லைங்களா. அதுக்கு காரணம் அது ஏன் இவ்வளவு நாளா அப்படியே பிராக்டிஸ் ஆயிடுச்சு நம்மளுக்கு. இப்பதான் நம்ம பாத்தீங்கன்னா நம்ம தியானம் செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். பத்ரிஜி சொன்னது, புத்தர் சொன்னது அதேதான் நம்ம செய்ய ஆரம்பிச்சோம். சோ அது நம்ம செய்யணும் அப்படின்னா தியானம் செய்வோம். சோ தியானம் செய்ய 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 நம்மளுக்கு விழிப்பு நிலை அதிகமாகும். நம்ம சரியான செயல்கள் செய்வோம். எப்படி செய்வோம், அந்த அந்த புத்தர் குரூப்போட இருப்போம். விழிப்பு நிலையோடு இருக்கும்போது அந்த சங்கத்தோட சேரும்போது நம்மளும் அதேதான் இருப்போம். சோ இதுதான் அவங்க தர்மம்னே சொல்றாங்க. நீ சரியான சொற்கள் சொல்லணும், சரியான இதா இருக்கணும், கரெக்டா நடந்துக்கணும், கரெக்டா பேசணும், விழிப்புணர்வு இருக்கணும், அதுதான் தர்மம். சோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா புத்தர் சொன்ன அந்த 3 விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, புத்தம் சரணம் கச்சாமி, புத்தரோட போதனைகள் இருக்கணும். சங்கம் சரணம் கச்சாமி, அந்த சங்கத்தோட இணைந்து இருக்கணும். தர்மம் சரணம் கச்சாமி. சோ விழிப்பு நிலையோடு இருந்து நம்ம சரியான வார்த்தைகள், எண்ணங்கள், சொல்கள் இருந்து தர்மம் செய்யணும். சோ இதுதான். சோ இப்ப நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா யாரெல்லாம் பத்ரிஜியோட இணைந்து இதெல்லாம் இந்த தியானம் செஞ்சுட்டு இருக்கோமோ, யாரெல்லாம் இந்த PSSM மாஸ்டர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த அந்த சமயத்துல நம்ம எல்லாமே புத்தரோட ஃபாலோ பண்ண மாஸ்டர்ஸ் தான். இப்ப பத்ரிஜியோட மாஸ்டர் ஃபாலோவர்ஸா நம்ம இருக்கோம். பத்ரிஜி சொன்ன விஷயங்களை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஃபாலோவர்ஸ் சொல்றதை விட நம்ம எல்லாமே PSSM மாஸ்டர்ஸ். பத்ரிஜி அப்படித்தானே சொல்லுவாரு, ஃபாலோவர்ஸ் விட மாஸ்டர்ஸ், எல்லாருமே மாஸ்டர்ஸ். PSSM இருக்கிறவங்க எல்லாருமே, எல்லா மாஸ்டர்ஸுமே யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா புத்தரோட இணைஞ்சு புத்தரோட சொன்ன
சொன்ன விஷயங்களை பிரச்சாரம் செஞ்சவங்க தான். அப்ப வந்து புத்தர் கூட தியான பிரச்சாரம் செஞ்சவங்க தான். இப்போ வந்து பத்ரிஜியோட வந்து நம்ம எல்லாம் இந்த தியானத்தை பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம பிஎஸ்எஸ் மாஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம புத்தர் கிட்ட வந்து இருந்து நம்ம அதை செஞ்சதுதான். ஓகே மாஸ்டர்ஸ், ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லைங்களா? கிரேட், நல்ல விஷயம். நம்ம எல்லாரும் வித்தியாசம் மாஸ்டர்ஸ் எல்லாரும் இந்த சமயத்துல நம்ம புத்தோட இருந்தவங்க தான். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆஹ் நம்மளுக்கு இந்த தியானம் கிடைச்சது ரொம்ப பெரிய வரப்பிரசாதம் இல்லைங்களா? ஸோ இந்த தியானம் கத்துக்கிட்டு நம்ம எல்லாருக்குமே நம்மளும் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அப்போ வந்து அந்த காலத்துல சொன்ன ஒரு 4 விஷயங்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். மைத்ரேயா, கருணா, முதித்தா, உபேக்ஷா அப்படின்றத நம்ம 4 விஷயங்களை வந்து அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. மைத்ரேயா அப்படின்னா ஃப்ரெண்டா இருக்கிறது, எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு 4 விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அப்படின்னா மைத்ரேயா அப்படின்னா நம்மளுக்கே தெரியும் ஃப்ரெண்ட் இல்லைங்களா? ஸோ யார்கிட்ட நம்ம ஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்னா அப்ப சொன்ன விஷயங்கள், அந்த அந்த சமயத்துல அந்த சொன்ன 4 விஷயங்கள் என்ன அப்படின்னா, செல்வம் இருக்கிறவங்களோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும். அப்படி இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணுவாங்க, அது செஞ்சா நம்மளுக்கும் செல்வம் வரும். அவங்களோட கரெக்டா இருப்பாங்க. ஸோ மைத்ரினா அவங்களோட ஃப்ரெண்டா இருக்கிறது, அவங்களோட செல்வம் இருக்கிறவங்களோட நம்ம ஃப்ரெண்டா இருக்கணும். இப்ப நிறைய பேருக்கு செல்வம் இல்ல, நிறைய எல்லாருக்குமே செல்வம் இருக்காங்க. அவங்ககிட்ட நம்ம எப்படி இருக்கணும்னா கருணையோட நடந்துக்கணும். நம்ம வந்து அவங்ககிட்ட வந்து நம்ம கருணையோட நடந்துக்கணும். அவங்களுக்கு நம்ம அந்த கருணை உள்ளத்தோட அவங்ககிட்ட நம்ம இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அது வந்து அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முதித்தா அப்படின்னா ஆன்மீக வளர்ச்சி அடைந்திருப்பாங்கல்ல, உயர்ந்த நிலையில இருந்திருப்பாங்க. ஆன்மீகத்துல தியானத்துல உயர்ந்த நிலையில இருக்கவங்களோட நம்ம அவங்களோட வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட இணைஞ்சு இருக்கணும். உயர்ந்த நிலைங்களோட அவங்களோட இணைந்து இருக்க வேண்டும். அப்பதான் நம்மளும் அடுத்தது உயர்ந்த நிலைக்கு போக முடியும். சோ அவங்களோட இணைந்து இருக்கணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உபேக்ஷா. உபேக்ஷான்னா இவங்கள வந்து நம்ம மனசளவுல அவங்க கிட்ட வந்து தள்ளி நிக்கணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்கள ஏன் அந்த அந்த தீண்டாமை அப்படின்னு அவங்களோட தள்ளி ஏன் இருக்கணும்னா அவங்க கிட்ட வந்து சரியான சொற்கள் இருக்காது, எண்ணங்கள் இருக்காது, செயல்கள் இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. அதனால அந்த மாதிரி மக்கள் கிட்ட வந்து நம்ம ஒதுங்கி நிக்கணும். அப்படி இருந்தாதான் நம்மளுக்கு சரியா இருக்கும். இல்லையா நம்ம இந்த சங்கம் பார்த்துட்டோம் இல்லையா, யாரு கூட எப்படி இருக்கோமோ அப்படிதான் நம்ம ஒதுங்கி நின்று அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சோ அப்ப வந்து ஃபாலோ பண்ண அந்த 4 விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மைத்ரேயா, செல்வம் இருக்கிறவங்களோட சேர்ந்து இருக்கணும், செல்வம் குறைந்த இருக்கவங்ககிட்ட நம்ம கருணையோட இருக்கணும், உயர்ந்த நிலை தியானத்துல உயர்ந்த நிலை இருக்கிறவங்க கிட்ட வந்து நம்ம இணைந்து இருக்கணும். அப்புறம் உபேக்ஷா, அந்த சரியா தெரியாதவங்க கிட்ட வந்து நம்ம தீண்டாமையோட இருக்கணும். மனதளவுல ஒதுங்கி நிக்கணும். ஆனா அந்த காலத்துல ஃபாலோ பண்ணது காலப்போக்குல வந்து என்னவா மாறிடுச்சுன்னா தீண்டாமையா மாறிடுச்சு. அவங்க வந்து செயல்கள் சொன்னதை வந்து இவங்க வந்து என்ன எடுத்துக்கிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா மக்களை ஒதுக்கி வைக்கணும்னு நினைச்சிட்டாங்க. தீண்டாமை, அவங்களாம் தொடக்கூடாது, அவங்களோட எல்லாம் இருக்கக்கூடாது அப்படிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சோ தீண்டாமைன்றது வந்து சில பேருக்கு நல்லாவே தெரியும். நிறைய பேர் திருடுவாங்க, தவறான செயல்களில் ஈடுபடுவாங்க, ரொம்ப மோசமா நடந்துப்பாங்க. அவங்களதான் வந்து அந்த மாதிரி செயல்கள் செய்யவங்களோட தான் ஒதுங்கி நிக்கணும், ஒதுக்கணும் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்த வந்து தீண்டாமைன்னு கொண்டு வந்துட்டாங்க. எளி எளிய ஜனங்கள்னு சொல்ல முடியாது. சில ஜனங்களை மட்டும் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒதுக்கி வச்சிருவாங்க. தீண்டாமை அப்படின்னு சொல்லிட்டு. அது அந்த சரியான காரணங்கள் இல்லாம நிறைய விஷயங்கள் ரொம்ப தவறா வந்துருச்சு இல்லைங்களா? சோ தீண்டாமைன்றது தவறான செயல்கள் செய்யவங்க இருந்து நம்ம ஒதுங்கி நிக்கணும். அதுதான் தீண்டாமை. சோ நம்ம இது எல்லாமே எப்படி இருக்கணும், இதெல்லாம் ஃபாலோ பண்ணும். புத்தர் சொன்ன ரொம்ப முக்கியமான விஷயம் அஷ்டாங்க மார்க்கம் சொல்லுவாங்க. 8 விஷயங்கள். புத்தர் சொன்ன 8 விஷயங்கள் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட எண்ணங்கள் சரியான எண்ணங்களா இருக்கணும், சரியான சங்கல்பம் இருக்கணும், சரியான வாக்கு இருக்கணும், சரியான கர்மான சரியான நற்செயல், சரியான நற்செயலா இருக்கணும், சரியான வாழ்க்கை முறை, சரியான ஸ்ரத்தை, சரியான கவனம், சரியான தியானம். இதுதான் நம்ம கரெக்டா சரியான முறையில நம்ம செஞ்சுட்டு வரணும். நம்மளுக்கு ஒவ்வொரு விஷயம் நம்ம சரியா இருக்கணும் மாஸ்டர். இந்த இடத்துல சரியான எண்ணங்கள், கரெக்டான எண்ணங்கள் இருக்கணும்.
சோ நம்ம எண்ணங்கள் வந்து சரியானதாக இருக்க வேண்டும் நம்மளுக்கு. அந்த கரெக்டா இருக்கா? அந்த அந்த நான் இருக்கிற எண்ணத்தினால எனக்கு எந்த துன்பமும் இல்லையா? மற்றவங்களுக்கு எந்த துன்பமும் இல்லையா? அதுவே சரியான எண்ணம். அதுதான் கரெக்டான எண்ணம். நம்ம எப்ப அது மத்தவங்களுக்கு துன்பம் குடுக்குதோ, அது சரியான எண்ணம் கிடையாது. எனக்கு ஒரு எண்ணம் துன்பம் குடுக்குதோ, அது சரியான எண்ணம் கிடையாது. சரியான எண்ணங்களா இருக்க வேண்டும். சரியான சங்கல்பமாக இருக்க வேண்டும். நம்ம சங்கல்பம் சரியானதாக இருக்க வேண்டும் நம்மளுக்கு. இப்ப எத்தன பேர் சங்கல்பம் மத்தவங்களுக்கு அது கிடைக்கக் கூடாது. அந்த மாரி எண்ணங்கள். நெறைய பேர் நான் தெரிஞ்சிருக்கோம் இல்லையா? அவங்களுக்கு அது நம்ம நல்லா இருக்கணும், நம்ம கரெக்ட்டா இருக்கணும் அப்டின்ற எண்ணங்கள், அந்த மாரி சங்கல்பம் ஸ்ட்ராங்கா நெனைக்கிறத விட, அவன் நெறைய பேர் வீடு வாங்கிடக் கூடாது, அவங்க நல்லா இருக்கக்கூடாது. அ தேவையில்லாத நெகட்டிவ்ஸ் சொல்லக்கூட வரல இல்லைங்களா? அந்த சங்கல்பம்லாம் நெறைய பேர் வைக்கிறாங்க. அந்த மாரி சங்கல்பம். சங்கல்பம் வந்து சரியானதாக இருக்க வேண்டும். நான் அடுத்த நிலைக்கு போற சங்கல்பமாக இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். சரியான வாக்கு, பேச்சு அத்தன சரியானதாக இருக்க வேண்டும். கரெக்ட்டா இருக்கணும். நம்ம பேசுற ஒவ்வொரு வாக்கும் சரியாக இருக்க வேண்டும். அந்த வாக்கு சரியாய் இருந்தா மட்டுமே நம்மளோட வாழ்க்கை இனிமையாக இருக்கும். அவசரத்துல ஒரு கோவம் நம்ம எமோஷன் ஆறப்ப டக்குனு அந்த வார்த்தை வர்றப்ப எத்தன இருக்கு இல்லீங்களா? அந்த வாக்குல நம்மளுக்கு வந்து சரியான வாக்காக இருக்க வேண்டும். இந்த சரியான வாக்கு என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, சரியான செயல்கள கொண்டு போய் கொடுக்கும். அதனால நல்ல கர்மாவா நம்மளுக்கு இருக்கும். நம்ம எண்ணம் வரும்போது, அந்த சொல் வரும்போது, நம்ம செயல் என்னவாக இருக்கும்? அதுவும் சரியானதாகவே இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட வாழ்க்கையும் நம்மளுக்கு நல்லா இருக்கும். சரியான கர்மா. சரியான கர்மாவாக இருக்கும். அதான் நம்ம சரியா செய்ய ஆரம்பிச்சுருவோம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு அந்த எண்ணம் கரெக்ட் பண்றப்ப, அந்த சொல்லும், செயலும் சரியாயிடும். அந்த சங்கல்பமும் கரெக்ட்டா நம்மளுக்கு வந்துரும். இதெல்லாம் இருக்கும்போது எப்படி இருக்குங்க இருக்கும்? சரியான வாழ்க்கை முறையாக தான் இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா இது வந்து அடுத்த நிலைக்கு நம்ம கொண்டு போறது சரியான வாழ்க்கை முறையா இருக்கும் அவங்களுக்கு. சரியான ஸ்ரத்தை. நான் எதுல ஆர்வமா இருக்கேன்? நான் கரெக்ட்டான விஷயத்துல எனக்கு தேவையான விஷயத்துல தான் நான் ஆர்வமா இருக்கேனா? ஸ்ரத்தையா இருக்கேனா? கரெக்ட்டா இருக்கேனா? அப்படின்றத தெரிஞ்சு அந்த விஷயத்துல நம்ம ஸ்ரத்தையோட இருக்கணும். ஆர்வமோடு இருக்கணும். கரெக்ட்டா அந்த ஆழ்ந்த நம்ம செய்யணும். அதான் ஸ்ரத்தை. அந்த ஆழ்ந்து செய்யும்போது என்னன்னா, அதுதான் வந்து சரியான கவனம். கவனத்தோடு செய்ய வேண்டும். நம்ம ஒவ்வொரு விஷயம் செய்யறப்ப நம்ம கவனமோட இருக்கணும். அந்த கவனம் இருக்கும்போது, நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த கவனம் அந்த இடத்துல இருக்கும்போது என்ன ஆகும்? தேவையற்ற விஷயங்கள் நம்ம செய்யவே மாட்டோம். சொல்கள் செய்ய மாட்டோம். எதுவுமே எந்த இடத்துலயுமே இருக்க மாட்டோம். அந்த கவனம் தேவை. நம்மளுக்கு சரியான கவனம் தேவை. இதெல்லாம் இதெல்லாம் எப்படி கிடைக்கும் மாஸ்டர்ஸ் நம்மளுக்கு? எப்படி கிடைக்குங்க இது எல்லாமே? எண்ணம், சொல், செயல், சங்கல்பம், கவனம், ஸ்ரத்தை எப்படி கிடைக்கும்? தியானம். சரியான தியானமா இருக்கணும். அந்த சரியான தியானம் மட்டுமே நம்மளுக்கு இது அத்தனை விஷயங்களும் கொடுக்கும். சரியான தியானம் என்னன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனாபானாசதி. ஆனானா உள்ளிழுக்கும் மூச்சு, அப்பானா வெளியே மூச்சு. அது 2த்துலயும் ஐக்கியமோடு இருக்கிற சத்தி. அதான் ஆனாபானாசதி. இந்த தியானம் மட்டுமே சரியான தியானம். இப்ப நெறைய பேர் எத்தனையோ தியானங்கள் இருக்கு. ஆனா சரியான தியானம் நம்மளுக்கே தெரியும். நம்மளோட தியானம் மட்டுமே சரியான தியானம். சரியான தியானம்ன்ற விட எளிமையான தியானம். இந்த தியானம் சரி பிறகு நம்மளுக்கே தெரியும் இல்லையா? எத்தன பிரச்சனைகள்ல இருந்து நம்மளுக்கு ஹெல்த்ல இருந்து ஃப்ரீயா இருந்திருப்போம். நம்மளுக்கு ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதுலருந்து ஃப்ரீயா இருப்போம். ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ்ல இருந்து ஃப்ரீயா இருப்போம். நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து சரியானதாக இருக்கும். நம்ம எமோஷனல் ஆகாம ஆ அ ஆ அது எல்லாமே நம்மளுக்கு சரியா இருக்கும் இல்லைங்களா? நம்மளுக்கு எல்லாமே கரெக்ட்டா வந்திருக்கும். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு விஷயமே நமக்கு கரெக்ட்டா நடக்க ஆரம்பிச்சுருவோம். இதுதான் மாஸ்டர்ஸ் நம்மளுக்கு வந்து எல்லாமே நம்மளுக்கு இந்த தியானம் சரியானதாக செய்யும்போது, நம்மளோட வாழ்க்கையே நம்மளுக்கு சரியானதாக இருக்கும். நம்மளுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும். இதுக்கு முக்கியமான காரணம் நம்மளுக்கு ஏன் துக்கம் வருது? நம்மளுக்கு ஏன் துக்கம் வருது? நம்மளுக்கு நல்லாவே தெரியும். புத்தர் சொன்ன பெரிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, பேராசை. பேராசைப்படாதே. பேராசை தான் உனக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேராசை. இந்த பேராசையினால தான் எல்லாருக்குமே பிரச்சனை வருது. என்கிட்ட இருக்கிற வீடு போதும், துணிகள் போதும், எனக்கு இப்ப கிடைச்ச உணவு போதும், எனக்கு எல்லாமே போதும் போதும்ன்ற இது இருந்தா, நம்மளுக்கு எதுவுமே வந்து பிரச்சனையே குடுக்காது நம்மளுக்கு. ஆனா இந்த பேராசை, இவ் எத்தன பேராசை அப்பா! சொல்லவே வேணாம். அதுவும் இப்ப இருக்கிற ஆ நம்மளுக்கே தெரியும். பொலிட்டீஷியன்ஸ் ஆகட்டும், பணம் சம்பாதிக்கிற சிஇஓ, கம்பெனிஸ் எத்தனையோ நல்லா ஹை ப்ரொஃபைல் சம்பாதிக்க ஆரம்பிச்சோனே அது ஒரு மாயை.
நம்மளுக்கே தெரியும். அந்த அந்த பேராசை படுறதுனாலதான் அத்தனை பிரச்சனைகளும் எல்லாத்துக்குமே வந்துகிட்டே இருக்கு. இந்த பேராசை ஒரே ஒரு முக்கியமான காரணம்னாலதான் அவங்களுக்கு அத்தனை பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. அந்த பேராசைனாலதான் வந்துட்டு ஆஹ் நிறைய செயல்கள் வந்து அந்த ஒரு எண்ணம், எனக்கு இது போதவில்லை, எனக்கு இன்னும் வேணும், அந்த பேராசை ஒண்ணுமே இருக்கிறதுனாலதான் நம்மளுக்கு ஐயோ என்னால சம்பாதிக்க முடியல ஒரு துக்கம் வருது. அந்த துக்கத்தினால என்ன வருது? கஷ்டம் வருது. அந்த கஷ்டத்தினால என்ன ஆகுது? நம்மளோட சந்தோஷம் போயிடுது, எல்லாமே போயிடுது. அது ஒரு பெரிய முக்கியமான காரணம் வந்து அந்த பேராசை. அந்த பேராசைனால மட்டுமே நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்த பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு. ஆசைப்படுறது ரொம்ப அடிப்படையான விஷயம். எனக்கு அது வேணும், இன்னைக்கு நாளைக்கு வேணும். பேராசைப்படுறதுனால மட்டுமே நம்மளுக்கு எல்லா பிரச்சனைகளுக்கான காரணம் அந்த பேராசை தான். அதனாலதான் வந்து அவங்க சம்பாத்தியத்துல பிரச்சனை வரும். அந்த பணம் சம்பாதிக்கனால அந்த ரிலேஷன்ஷிப் வீட்டுக்குள்ளார வந்து நிறைய பேர் அவங்களுக்கான சொத்து பிரச்சனை எத்தனை பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? பணத்தினால எத்தனை பிரச்சனைகள் பார்த்துட்டு இருக்கோம். என்னோட விஷயங்கள் எனக்கு இது போதவில்லை அப்படின்ற ஒரு காரணத்தினாலேயே வந்துட்டு நிறைய பேர் நிறைய தவறுகள் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப தவறுகள் சொல்றப்ப சின்ன தவறா வருது, எத்தனையோ ரொம்ப டீப்பா சொல்ல முடியாத அளவுகளுக்கு தவற செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன? ஒரே ஒரு காரணம், பேராசை. அந்த பேராசைனாலே மட்டுமே வந்து எல்லாமே நம்மளை சுத்தி நடக்கிற அத்தனை விஷயங்களுமே முக்கியமான அந்த பிரச்சனையில கொண்டு போய் கொடுக்கறது இந்த பேராசைனாலதான். அத்தனை பிரச்சனைகள் கொண்டு போய் கொடுக்குது. அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேராசையே படக்கூடாது. நம்ம சாதாரண அழகான வாழ்க்கைக்கு நம்ம இருக்கிறதே போதும். நம்ம அடுத்த நிலைக்கு கொஞ்சம் அடுத்த நிலைக்கு என்ன வேணும்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதோட நம்மளோட அதுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சா மட்டுமே போதும், பேராசைப்படாம. இது ரொம்ப முக்கியமான விஷயம். சோ புத்தர் இன்னும் நம்மளுக்கு நிறைய கொடுத்திருக்காரு. புத்தர் சொன்னது வந்து பத்ரிஜி தான் நம்மளுக்கு அப்படியே ஃபாலோ பண்ணி கொடுத்திருக்காரு. அதே தான் நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. சோ இன்னொன்னு கடைசியா ஒரு விஷயத்த, இன்னும் புத்தர் சொன்ன விஷயத்த நாளைக்கு நான் இன்னும் நிறைய விஷயங்கள் நான் சொல்றேன். இந்த கௌதம புத்தர் பத்தி பத்ரிஜி என்ன சொல்லியிருக்காருன்றது மீறி நான் நாளைக்கே சொல்றேன். அதை முடிக்கிறதுக்கு முன்னாடி புத்தரோட வந்து புத்தர் வந்து ரொம்ப ஆனந்தமா இருப்பாராமா, எப்பயுமே சந்தோஷமா இருப்பாராம். ஃப்ளூட் வாசிப்பாராமா. அவர் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே ரொம்ப சந்தோஷமா தான் இருப்பாராமா. ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம இந்த நம்மளோட நம்மளோட தேசத்துல வந்து பாத்தீங்கன்னா புத்தரோட முகம் வந்து பாத்தீங்கன்னா சீரியஸா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே ஒரு சீரியஸா இருக்கிற முகம் மாதிரியே தான் டக்குன்னு புத்தரோட முகம்னு யோசனை பண்ணா ஒண்ணு தியான நிலை வரும், இல்ல அது ரொம்ப கரெக்டா இருக்கிற மாதிரி நீ செஞ்சிட. ஆனா சைனால வந்து பாத்தீங்கன்னா புத்தர் வந்து லாஃபிங் புத்தா. நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? லாஃபிங் புத்தர். அங்க வந்து புத்தர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு, ரொம்ப ஆனந்தமா இருப்பார். புத்தர் சொன்ன விஷயமும் அதேதான். அவர் எப்பயுமே ஆனந்தமா இருக்கும், சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு நம்மளுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு தியானம் செய்யணும். தியானம் செஞ்சா சந்தோஷமா இருக்கும். சோ இங்கதான் வந்து நம்ம எப்படி வடிவமைச்சிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சீரியஸான ஒரு முகமா இருக்கு. ஆனா சைனால வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட முகம் வந்து பாத்தீங்கன்னா லாஃபிங் புத்தா, ரொம்ப சந்தோஷமா ஆனந்தமா இருக்கும். அதான் நம்மளோட ஆனந்தமான நம்ம தியானம் செய்யும் போது அந்த நிலையில தான் நம்ம இருப்போம் அப்படின்றது தான் வந்து புத்தர் சொன்னாரு. தட் இஸ் லாஃபிங் புத்தா. சோ நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தியானம் செஞ்சு ரொம்ப ஆனந்தமா சந்தோஷமா இருக்கலாம். நான் மீதி வந்து நாளைக்கு சொல்றேன். இந்த அற்புதமான வாய்ப்பு கொடுத்த பிரம்மரிஷி பத்திரிஜிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த அற்புதமான வாய்ப்பு கொடுத்த மகாவதா ஃபவுண்டேஷனுக்கும் பழனியப்பன் சாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.